என்னுடைய தமிழ் காணொளிகளில் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த தமிழை பற்றி அதிகமாக சொல்லணும். ஏன்னா தமிழ்னால எல்லாம் செய்ய முடியும், தமிழ் சித்தர்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை. என்ன தங்கம் செய்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதில் இந்த ரகசியங்கள்லாம் அந்த கோவில்களில் பதிஞ்சிருக்கு. திருவீழிமிழழைன்னு பேர். அங்கே போய் காசு வேணும் எனக்குன்னு கேட்குறார். யார்? ஞானசம்பந்தர் தான். ஆனால் காசு வருது சிவலிங்கத்திலேருந்து, பொற்காசுகள் வருது. ஆனால் செல்லா காசாக வருது. செல்லா காசு தான். என்ன முத்திரை இல்லை, ராஜமுத்திரை இல்லை. இந்த ராஜமுத்திரை இல்லாத காசு வச்சு என்ன பண்ணுறது? கடையில் கொண்டா வாங்க மாட்டேங்கிறான். திருப்பி வந்து அந்த காசை இந்த சிவன் முட்டையை போட்டுட்டு, அப்பா இது என்ன இப்படி இருக்கு, இந்த மாதிரி செல்லா காசை கொடுத்துட்டியே என்ன பாடுறாரு. வாசி தீரவே காசு நல்வீர் மாசின் மிழழையீர் ஏசல் இல்லையே. அப்பா எனக்கு வேலை இல்லை, ஏசல் இல்லை, நீ கொடுத்த காசும் செல்லலை. வா அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல காசாக கொடு. அதுக்கு தான் வாசி தீரவே காசு நல்குவீர். வாசின்னா குற்றம், குற்றமுள்ள காசு, செல்லா காசு. இந்த காசுங்கிறது கேஷ், ஜெர்மன்லேயும் காசு இப்போ எல்லாரும் நிறைய லாங்குவேஜ்லேயே வரும். அந்த காசுன்னு ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற போது, காசுங்கிறது நாதம். இந்த நாதத்தில் சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும். தமிழே நாதம் தான். அந்த நாதங்கள் இருந்ததுன்னா அந்த அந்த நாதம் வந்து உடனே பொருள் ஆகிடும். வாசி தீரவே குற்றம் இருக்குது. அதனால தான் அந்த சாமி பேரும் மாசிலாமணீஸ்வரர்னு பேர். மாசு இல்லாதவர். மாசு இருந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்காது. மனத்துக்கண் மாசிலன்னலா. அந்த மாசு இல்லாமல் சொல்லணும். அந்த நாதமாக சொல்லிட்டோம்னா கரெக்டாக வந்துடலாம். இதை சொல்லணும். இதை சொன்னிக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு போகணும். அது எங்கே? திருவேலிமலைங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே என்ன ரகசியம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த விழிச்செடிகள்னு ஒன்று இருக்குது. அந்த விழிச்செடியெல்லாம் இங்கே இருக்கும். விழிச்செடியில் என்னென்னா அந்த தங்கம் செய்யலாம். தங்கம் இருக்கான் அதில், சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு அப்போ சும்மா அவங்க அந்த பேரெல்லாம் வரல. அந்த விழிச்செடி இருக்குது, இங்கே தங்கம் வரும். என்ன இந்த சித்தர்களுக்கு எல்லா ஞானமும் சிவன் கொடுத்துருவார். இன்னொரு பாட்டிலையும் பாருங்களேன், அரசராகிறதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு பதவி போயிடுச்சு, மந்திரி பதவி. அவரை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயோ. இது வேற ஒரு ஊர். என்ன ஊர்னா விருதாச்சலம்னு ஒரு ஊர். அங்கே இந்த விஜயகாந்த் தொகுதி முதல்ல அந்த கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி விருதாச்சலம் பேர், அன்றைக்கி வந்து முதுகுன்றம்னு பேர். இந்த முதுகுன்றம்னா உண்மையிலேயே ஆதியிலே இருந்த பேர். அது விருதாச்சலம் ஆயிடுச்சு. இன்றைக்கி விருதாச்சலம்னா தான் தெரியும், முதுகுன்றம்னா யாருக்கும் தெரியாது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகுன்றத்தில் எனக்கு இந்த விஜயகாந்த் போய் நின்னார். ஏன்னா அரசராக தான் அங்கே தான் போகணுன்ட்டு. நான் சொன்னேன்ல, ஒரு மந்திரியை கூப்பிட்டு போயிருந்தேன் அதுக்கு முன்னால். அதுக்கு பாட்டி சொல்கிறேங்களே. முரசதிர்ந்தெழுதரு முதுகுன்றம் மேவிய, முதுகுன்றம்னு திருவிருதாச்சலம். முரசு அதிர்ந்து எழுதரு முதுகுன்றம் மேவிய பரசமர் படையுடையீர் உமை பரவுவார் அரசர்கள் உலகில் ஆவாரே. இப்போ இங்கே வந்து கும்பிட்டேன்னா நீ ராஜாவாயிருவேன். நான் இங்கேருந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு கூப்பிட்டு வந்தேன். அவர் அந்த அரசியலில் வந்தார். அதுக்கப்புறம் அரசியலும் வந்துடுச்சு. ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டாலே வந்துடும். அந்த எப்படி இதெல்லாம் அப்படின்னு இல்லை. அப்போ அந்த விஜயகாந்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு முரசு சின்னம் வேணும்னு கேட்டார் ஒரு சமயத்தில். இந்த முரசு அதிர்ந்து எழுதரு முதுகுன்றம் மேவிய, அதுக்கும் அவருக்கு என்னமோ தொடர்பு இருந்திருக்கு. அதே முதுகுன்றத்தில் இவர் போனார். யார்? சுந்தரர்.
பறவைவள் வாடுகின்றாள் அப்படின்னே பாடுவார். நீ என்னால் பணம் கொடுப்பா அப்படின்னு பாடுவார். கொடுக்குறார். கொடுத்தோடனே 10,000 பொன் காசு கொடுக்குறாரு. இதை கொண்டு இதை நீங்கள் இந்த ஆற்றுல போட்டு அங்கே போய் திருவாரூரில் போய் குளத்தில் எடு அப்படிம்பார். அதே மாதிரி வந்து அந்த கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரிஞ்சாட்டா படிச்சுக்கோங்க. அந்த கோயில் என்ன விசேஷம்னா, சுற்றி வரும்போது ஒரு 5-6 விநாயகர் இருப்பாங்க. அது இங்கே போங்க. அவர் மாத்துரைத்த விநாயகர். அந்த அந்த காசெல்லாம் ஒரு ஆற்றுல போடுறதுக்கு முன்னால் உரைகளில் வச்சு வரைகிறது. எத்தனை கேரட் இருக்கோ அது மாத்து இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது. மாத்துரைத்த விநாயகர்னு சொல்லுவது அவருக்கு பேர். அங்கேயும் போய் கும்பிடணும். அது திருவாரூரில் இப்போ ரொம்ப பணம் வேணும்னா திருவாரூர் தான் போகணும். அளவேன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி என்ன இந்திரலோகத்தில் இந்திரன் வைத்து வழிபட்ட லிங்கம் அங்கே இருக்குது. அதனால் இந்திரபோகம் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா திருவாரூர் தான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு படுவாருங்க ஞானசம்பந்தர். அந்த திருவாரூரை பற்றி ரொம்ப நிறைய பேர் போகிறாங்க. பெரிய ஊர், பெரிய கோவில்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கும் அதில் என்ன அர்த்தம் இருக்குது, என்ன ரகசியம் இருக்குது, அங்கே ஏன் இந்த உச்சிஷ்டகனை பற்றி வச்சுருக்காங்க, ஏன் இந்த கமலா அம்பிகை வாங்கி வச்சுருக்காங்க, காமம்னா என்ன, காமம்னா விருப்பம், ஆசைப்படணும். ரொம்ப ஆசைப்படாட்டா ஒன்றும் வராது. என்ன அங்கே அந்த கோயில் போகும்போது அதில் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குது அந்த கோயிலில். இப்போது அந்த கோயிலை பற்றி நிறைய பாடியிருக்காரு இவர் சுந்தரர். ஏன்னா அவர் வந்து அவரே ஆரூரார் தான் பேர். அவருக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அவருக்கு பொற்காசு வேணும் பாரு. பக்கத்துலேயே ஒரு திருப்புகலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் கேட்பார். அதில் படுத்திருப்பார். செங்கல் தலைக்கு வச்சுட்டு படுப்பார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தங்கமாக இருக்கும். எனக்கு மட்டும் அதுப்பா உங்களுக்கும் கிடைக்கும், நீங்கள் ராஜாவும் ஆகலான்னு பாடுறாரு. சிவ உலகத்தையே ஆளலாங்கிறார். இன்னொரு கோயிலுக்கு போங்க, அது திருவாவடுதுறை. அந்த திருவாவடுதுறையில் போய் கேட்குறாரு இவர் ஞானசம்பந்தர். அப்புறம் அவருக்கு வயசு ரொம்ப சின்ன பையன். இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் புனதடி தொழுதழுவேன் கடலினில் அமுதோடு கலந்த நஞ்சையும் மிடலினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலும் மாறு அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. இப்படி தான் நீ காப்பாற்றுவியா, கொடுக்குறது ஒரு காசு இல்லையா அப்படின்னு பாடுவார். அங்கேயும் நிறைய இருக்குது. இங்கே காமதேனு பற்றி ரகசியம் இருக்குது. காமதேனு வழிபட்ட இடம், காமதேனுன்னு கேட்டதெல்லாம் கொடுக்கும், அதெல்லாம் ரகசியம் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது. அது ஆங்கிலத்தில் ஓர்டெக்ஸுமா. அந்த ஓர்டெக்ஸ்னால் அந்த பவர் ஸ்பாட் அப்படின்னு அந்த பவர் இருக்குது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே பணம் வரும், விருதாச்சலத்தில் பணம் வரும், திருப்புகலூரில் பணம் வரும், திருவாவடுதுறையில் அதில் பணம் வரும், திருவேலிமலையில் பணம் வரும். அந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் அங்கே இருக்குது. இந்த ரகசியங்கள்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சித்தர்கள் மறைவாகவே வச்சுருப்பான். இந்த ஏன் இதெல்லாம் சொல்லிடுறேன்னா, இந்த நாதம், தமிழ் அதெல்லாம் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும். அந்த கோவிலில் அதை வந்து இளைஞர்கள்ட்ட சொல்லணும். இதோட இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். வணக்கம்.